Hi friends, welcome to our channel. நம்ம சப்ஸ்கிரைபரோட ரிக்வஸ்ட் படி இன்றைக்கி டே 28 ஆஃப் ஆரி ஒர்க் தான். அண்ட் அவங்களோட ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரி தெரியாதவங்களுக்கு நார்மல் நீடில் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக நம்ம கையாலேயே நம்மளே பண்ணுற மாதிரி. ஸோ அதுக்கு தான் நம்ம வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கோம். 27 டேஸ் முடிஞ்சிருக்கு. அண்ட் இன்றைக்கி டே 28 தான். அண்ட் இன்றைக்கி இந்த ப்ளவுஸோட கழுத்துக்கு தான் நாம் டிசைன் பண்ண போகிறோம். அண்டு இந்த ப்ளவுஸோட கைகளுக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் நான் ஒர்க் பண்ணியிருப்பேன். அண்ட் லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், நம்ம டைம் இல்லாததுனால கைகளுக்கு மட்டும்தான் பண்ணியிருக்கோம். அண்டு கழுத்துக்கு பண்ணுறது நெக்ஸ்ட் வீடியோவை அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதை நான் டே 28 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி இந்த ப்ளவுஸோட கழுத்துக்கு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோவோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. அண்ட் இப்போது இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா பஃப் ஸ்லீவ்ஸோட பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அண்ட் இதுக்கு பார்த்திங்கன்னா ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். நான் சில்வர் கலர் ஜரி த்ரெட் தான் எடுத்திருக்கேன். அண்டு இந்த ஜரி த்ரெட் பார்த்திங்கன்னா 20 ருபீஸ்லேருந்து உங்களுக்கு கிடைக்குது. ஷாப்பு அதோட ரேட் டிஃபர் ஆகலாம். அண்ட் இது கூட பார்த்திங்கன்னா நான் சுகர் பீட்ஸ், பெரிய சைஸ் சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 20 ருபீஸ் தான். ஸோ நம்மளோட ஜரி த்ரெட் சில்வர் கலர் பார்த்திங்கன்னா 20 ருபீஸுக்கும் கிடைக்கும். சில ஷாப்ஸில் 25 ருபீஸுக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி வேரி ஆகலாம். மற்றபடி எந்த இதுவும் கிடையாது. அண்டு கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த கிளிட்டர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 10 ருபீஸ் தான். ஸோ இவ்வளோ யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 50 ருபீஸ் தான். 50 ருபீஸ் பட்ஜெட்டில் நம்ம அழகான ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் இந்த ஜரி த்ரெட் இருந்தாலே நம்மளால் நிறையா டிசைன்ஸ் பண்ண முடியும். உங்களுக்கு செயின் ஸ்டிச் போட தெரிஞ்சாலே போதும். உங்களால் நிறையா டிசைன்ஸ் உங்கள் கையால் நீங்கள் பியூட்டிஃபுல்லாக சிம்பிளாக உங்களுக்கு எப்படியெல்லாம் பிடிக்குமோ அந்த மாதிரியெல்லாம் பண்ண முடியும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த சுகர் பீட்ஸ் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது. ஸோ இதையும் தான் எடுத்திருக்கோம். இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதை நான் யூஸ் பண்ணி தான் நம்மளோட இந்த ப்ளவுஸோட கைகளுக்கு பண்ணியிருப்போம். லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ட் அகெயின் அதுக்கு பேர் ஆகிற மாதிரி நம்ம டிசைன் கொடுக்க போகிறோம். கிட்டத்தட்ட அதுக்கு சிமிலராக கொடுக்கணும் இல்லையா? ஸோ இந்த வீடியோவில் அப்படி பண்ணுறோம். அண்டு நான் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பீட்ஸ் எல்லாம் நிறையா நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நிறைய மிஸ் ஆகுது. ப்ளஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகுது. அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது எல்லாம் மிக்ஸ் ஆகுது, பீட்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகுது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி சின்ன பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த ப்ளவுஸோட கைகளுக்கு பண்ண மாதிரியே இதோட கழுத்துக்கு செயின் ஸ்டிச் போட்டு எடுத்திருக்கோம். ஒரு சைடு போட்டு எடுத்திருக்கேன் ஆல்ரெடி. அண்ட் இப்போ இன்னொரு சைடில் நம்ம இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். செயின் ஸ்டிச் எதுக்கு நம்ம போடுறோம் அப்படின்னா ஒரு ஆரி லுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்ருக்கோம். ஸோ செயின் ஸ்டிச் போடுறது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் உங்கள் கையாலே கைத்தையல் மாதிரி போட்டுக்கலாம். உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட மெஷின் இருந்துன்னா நீங்கள் மெஷினில் போட்டுக்கலாம். தையல் மெஷின் இருந்தால் தையல் மெஷினில் உங்களுக்கு 2 மினிட்ஸில் அழகாக போட்டு எடுத்துக்கலாம். இல்லை தையல் மிஷின் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கைத்தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த செயின் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படிங்கிறது நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பேன். அண்ட் ஷார்ட்ஸ்லேயும் நான் செயின் ஸ்டிச் போடுறது எப்படி அப்படின்ட்டு ஷார்ட்ஸும் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த செயின் ஸ்டிச் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் எப்போவுமே நம்ம சாரியோட ஜரி என்ன கலரோ அந்த கலரில் தான் நம்ம இந்த ஜரி த்ரெட் வாங்கணும். ஜரி த்ரெட் ப்ளஸ் பீட்ஸ் எல்லாமே வாங்கணும். இப்போ சாரியோட ஜரி சில்வர் கலரில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சில்வர் கலர் பீட்ஸும் சில்வர் கலர் ஜரி த்ரெட்டும் வாங்கிக்கோங்க. சாரியோட ஜரி கோல்டன் கலரில் இருந்துச்சு அப்படின்னா கோல்டன் கலர் ஜரி த்ரெட்டும் கோல்டன் கலர் பீட்ஸும் வாங்கிக்கோங்க. அண்ட் காப்பர் கலரில் இருந்துச்சுன்னா காப்பர் கலரில் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு என்ன கலரோ அந்த மாதிரி பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைனா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும், பார்க்குறதுக்கு மேட்சிங்காக இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இப்போ நான் செயின் ஸ்டிச் தான் போட்டு எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம கையாலேயே நார்மல் நீடில் நம்ம செயின் ஸ்டிச் போடும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் பார்க்குறதுக்கு செயின் ஸ்டிச் நம்ம எப்படி ஆரி நீடில் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். அண்டு இது வரைக்கும் நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்டு இப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். அண்டு நீங்கள் உங்களோட ப்ளவுஸஸுக்கு உங்கள் கையாலே பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். புது புது டிசைன்ஸ் உங்கள் மைண்டில் வரும். நீங்கள் அந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கலாம். அண்டு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மெயின்லி பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணுற மெட்டீரியல்ஸ் உங்களால் நெக்ஸ்ட்டு ப்ளவுஸுக்கும் யூஸ் பண்ணலாம்.
நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டால் போதும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து செயின் ஸ்டிச் போட்டு எடுத்தாச்சு. ஸோ செயின் ஸ்டிச் போட்டு எடுத்ததுமே பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் இந்த ப்ளவுஸோட கைகளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம 2 ரோ செயின் ஸ்டிச் கொடுத்து அதுக்கு மிடில் நம்ம சுகர் பீட்ஸை ஸ்டிச் பண்ணி எடுத்தோம். பட் நெக்குக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பண்ணால் ரொம்ப டூ மச்சாக தெரியும் அப்படின்ட்டு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நெக்குக்கு அந்த மாதிரி பண்ணலை. ஜஸ்ட் செயின் ஸ்டிச் 1 ரோ மட்டும் போட்டு எடுத்திருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வந்து நான் இதுக்கு முன்னாடி 27 டேஸ் முடிச்சிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் இருக்குது. உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் ஒவ்வொரு டிசைன்ஸ் கொடுத்துருப்பேன், டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருப்பேன். அண்ட் வந்து இந்த மாதிரி இந்த வீடியோஸ் வந்து கம்ப்ளீட்லி பார்த்திங்கன்னா யாருக்காகனா ஆரி சுத்தமாக தெரியாதவங்களுக்கு, அதுவும் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி இருக்க ப்ளவுஸுக்கு ஆரி ஒர்க் பண்ண தெரியாமல் ரொம்ப காசு வந்து ஸ்பெண்ட் பண்ணணுமே அப்படின்ட்டு இருக்கவங்களுக்காக தான், அவங்க கையாலேயே ரொம்ப லோ பட்ஜெட்டில் பண்ணுற மாதிரி ஒர்க். இதை தான் என்னோடய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் இந்த சேலஞ்சை ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணியிருந்தேன். பட் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பண்ணுறீங்க. ஸோ அப்படி பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு வந்து எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பாருங்கள். என்னோடய சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருந்தாங்க, ஸோ அதுக்கு தான் நான் ரிப்ளைவாக இந்த வீடியோ போட்டிருந்தேன். அவங்க ஆக்சுவலி கேட்டது என்னென்னா, ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கிற ப்ளவுஸுக்கு ஆரி தெரியாதவங்களுக்கு ஆரி மாதிரியே நார்மல் நீடில் எப்படி பண்ணுறது, பியூட்டிஃபுல்லாக பார்க்குறதுக்கு இருக்கணும், அதை தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோஸ் வந்து நான் ரெகுலராக போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள், இல்லை நீங்கள் ஸ்கிப் பண்ணுங்கள். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடும்போது ஜஸ்ட் கொஞ்சம் திங்க் பண்ணி போடுங்க. அண்ட் இப்போது நம்ம பார்த்திங்கன்னா செகண்ட் ரோ வந்து நம்ம அழகாக இந்த கிளிட்டர் பீட்ஸே பேஸ்ட் பண்ணி எடுத்திருக்கோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆரி சுத்தமாக தெரியாதவங்க டெய்லர்கிட்ட கொடுக்கும்போதும் அதிகமாக சார்ஜ் பண்ணுவாங்க. அது அவங்களால அக்செப்ட் பண்ண முடியாது. ஸ்டில் அவங்களுக்கு ஆசை இருக்கும் ஆரி பண்ணணும், ஆரி மாதிரி பண்ணி போடணுன்ட்டு. ஸோ அதுக்காக தான் என்னோடய அந்த சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி தான் நான் இந்த வீடியோஸும் போட்டுட்ருக்கேன். நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குன்ட்டு. ஸ்டில் வந்து நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வருது. ஸோ அதனால் தான் நான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இப்போ நம்ம வந்து இந்த கிளிட்டர் பீட்ஸ் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். அண்ட் நம்ம இந்த ப்ளவுஸோட கைகளுக்கு பார்த்திங்கன்னா கைகளையும் நம்ம வந்து இந்த மாதிரி கிளிட்டர் பீட்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்திருக்கோம். எதுக்கு அப்படின்னா, இந்த ப்ளவுஸோட கலர் பார்த்திங்கன்னா ஒயிட் சில்வர் மாதிரி ஒரு கலரில் இருக்குது. கொஞ்சம் ஷைனிங்காக கிளிட்டரி பேட்டர்னில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக கூட ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியே நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை நீங்கள் ஒரு ஜஸ்ட் ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வருதோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அண்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், செயின் ஸ்டிச் போட்டாலே உங்களால் வந்து சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக நிறைய டிசைன்ஸ் போட முடியும் அப்படின்ட்டு. பீட்ஸோட யூசேஜ் எல்லாம் உங்களால் நிறைய குறைக்க முடியும் செயின் ஸ்டிச் போட தெரிஞ்சால். ஸோ செயின் ஸ்டிச் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம வந்து கொஞ்சோண்டு பீட்ஸ் வச்சு நம்ம நிறைய டிசைன்ஸ் பண்ண முடியும். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து நம்மளோட கைகளுக்கு ஆல்ரெடி ட்ரா பண்ணியிருந்த மாதிரியே நான் இங்கேயும் அழகான ஒரு டிசைன் ட்ரா பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் எதுக்கு இந்த டிசைன் பர்டிகுலராக ட்ரா பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஹேண்ட்ஸுக்கு ட்ரா பண்ணி நம்ம ஒர்க் பண்ணியிருக்க அந்த பர்டிகுலர் டிசைன் கூட பேர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நீங்கள் வித்தியாசமாக ஏதாவது உங்களுக்கு ட்ரை பண்ணணும்லாலும் ட்ரை பண்ணலாம். அண்டு நான் பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஷைனிங்காக. அதனால் ரொம்ப நல்லா ஹைலைட் பண்ணி காமிக்கணும், கொஞ்சம் கிராண்டாக பார்க்குறதுக்கு கிராண்டாக இருக்கணும், சிம்பிளான நம்ம சாஃப்ட் சில்க் சாரீஸ் கூட வியர் பண்ணாலும் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறேன். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதில் நம்மளோட சுகர் பீட்ஸ், பெரிய சைஸ் சுகர் பீட்ஸை நம்ம இந்த மாதிரி கோர்த்து எடுக்க வேண்டியது தான். அண்டு நம்ம பார்த்திங்கன்னா ஆரி பீட்ஸ் கோர்த்து எடுக்கும்போது 4ஆக கோர்த்து எடுத்துக்கோங்க. சுகர் பீட்ஸ் கோர்த்து எடுக்கும்போது 6ஆக கோர்த்து எடுத்துக்கோங்க. 6ஆக கோர்த்து எடுத்துகிட்டு நீங்கள் உள்ள இன்சர்ட் பண்ணி திரும்ப வந்து ஒரு ஸ்டிச் கொடுத்து 3rd பீடில் இருந்து எகெயின் திரும்ப வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பர்ஃபெக்டாகவும் கிடைக்கும். பாருங்கள், பர்ஃபெக்டாக கிடச்சிருக்கு. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணியாச்சுன்னா அப்படியே கரெக்டாக ஃபிட் ஆகி நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி 6ஆக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ரொம்பவும் நல்லாயிருக்கும். அண்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுல பொறுமை இல்லை, ஸ்டிச் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாம்.
நீங்கள் கம்ப்ளீட்டாக எவ்வளவு லென்த்துக்கு நம்ம டிசைன் ட்ரா பண்ணியிருக்கோமோ அந்த அளவு லென்த்துக்கு நீங்கள் பீட்ஸை வந்து கோர்த்து எடுக்கணும். எடுத்துகிட்டு நீங்கள் B7000 க்ளூ அப்ளை பண்ணி விட்டுட்டு நம்ம ட்ரா பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த லைனில் ஆர் அந்த டிசைனில் நீங்கள் B7000 க்ளூ அப்ளை பண்ண வேண்டியது தான். அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு மேலே நீங்கள் இந்த பீட்ஸை வந்து இழுத்து பிடிச்சி பேஸ்ட் பண்ணி விட வேண்டியது தான். அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு டைம் இல்லை, உங்களுக்கு அவசரமாக ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நெக்ஸ்ட் டே ஃபங்க்ஷன் இருக்குது, ஸோ ஈவினிங் தான் எனக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கிடச்சிருக்கு, நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்குது, அப்படியெல்லாம் ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நீங்கள் இந்த மாதிரி தாராளமாக பண்ணலாம். நீங்கள் உங்கள் டெய்லர்கிட்ட கொடுத்து ஆரி ஒர்க் பண்ணி நிறையா உங்களுக்கு பே பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து மெயின்லி பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண நிறைய ப்ளவுசஸ் இருக்கும். நம்ம அதுக்கு ஆரி எதுவுமே பண்ணாமல் வச்சுருப்போம். ஸ்டில் நமக்கு ஆசை இருக்கும் சின்ன சின்ன ஒர்க் பண்ணணும், பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ட்டு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். ஸோ அவங்க இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணலாம். என்னோடய வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். ஸோ ரொம்ப லோ பட்ஜெட்டில் 30 rupees, 50 rupees, 100 rupees இந்த மாதிரி பட்ஜெட்டில் கொடுத்துருப்பேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அண்ட் இப்போது நான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கைகளுக்கு ஆல்ரெடி பண்ண மாதிரியே தான் அந்த லீஃப் பேட்டர்ன் ட்ரா பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் இது உங்களுக்கு ட்ரா பண்ண கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரேஸ் பண்ணலாம். ஏதாவது உங்களுக்கு வந்து லீஃபோட பிக்சர் ஏதாவது உங்கள் கையில் இருந்துச்சுன்னா, சிம்பிள் லீஃபோட பிக்சர் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு பேப்பரில் அதை ட்ரேஸ் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் அதை கட் பண்ணி எடுத்துருங்க. அந்த பேப்பரை கட் பண்ணி எடுத்து இந்த கிளாத்துக்கு மேலே நீங்கள் வச்சுட்டு பென்சில் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ட்ரேஸ் மாதிரி நீங்கள் வச்சு நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இல்லை உங்களால் வந்து டைரெக்டாகவே வரைய முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரா பண்ணுங்கள். ஸோ நான் வந்து டைரெக்டாகவே ட்ரா பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ட்ராயிங் தெரியணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. ஸோ ட்ரேஸ் பண்ணி கூட நம்மளால் பண்ணலாம். இல்லை கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் தட்ஸ் ஓகே, நம்மளோட ப்ளவுஸ் தானே. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அப்படி தான் இருக்கும். அண்டு போக போக நமக்கு கிளியர் ஆகும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ட்ரா பண்ணி எடுத்திருக்கோம். அண்ட் இதுக்கு மேலே இப்போது நம்ம எகெயின் இதே சுகர் பீட்ஸை தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறேன் பாருங்கள். இதே இதில் எகெயின் நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட நூலை கோர்த்தெடுத்து அழகாக இதே ஷேப்பில் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இந்த ப்ளவுஸுக்கு ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும் பார்க்குறதுக்கே. இதே ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியே உங்களோட டெய்லர்கிட்ட ஆரி ஒர்க் பண்ண கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக 2000 எபோவ் சார்ஜ் பண்ணுவாங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு அப்படியே ஆரி மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஏன்னா நம்ம செயின் ஸ்டிச் எல்லாம் போட்டு எடுத்திருக்கோம். ஸோ பார்க்குறதுக்கு அப்படியே ஆரி மாதிரி தான் இருக்கும். நீங்கள் சொல்கிற வரைக்கும் தெரியாது. கண்டிப்பாக நீங்களா இல்லை இது ஆரி கிடையாது நானே பண்ணது அப்படின்னு சொன்னால் தான் அவங்களுக்கு வந்து புரியுமே தவிர டக்குன்ட்டு புரியாது. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம செயின் ஸ்டிச் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். செயின் ஸ்டிச் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆரிக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆரியில் தான் செயின் ஸ்டிச் ஃபுல்லாக போடுவாங்க. ஸோ அது செயின் ஸ்டிச் போடுறதுக்கு ரீசனே ஒரு ஆரி லுக் கொடுக்கணும், ஆரி எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நீங்கள் இதை தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ், கமெண்ட்ஸு, சஜஷன்ஸ் எதுனாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் என்னோடய எஃபர்ட்டை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறீங்கன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப வேல்யூபிள். அது மாதிரி நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள். அண்டு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நம்ம பேஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். அண்ட் இது எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு காமிக்கிறதுக்கு தான். நான் எப்போவுமே எல்லா வீடியோஸ்லேயுமே வந்து பேஸ்ட் பண்ணி எடுக்கலாம், உங்களுக்கு கஷ்டமாக ஃபீல் ஆச்சுன்னா பேஸ்ட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் நான் காமிச்சிருக்க மாட்டேன் எப்படி பேஸ்ட் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக தான் பேஸ்ட் பண்ணி நான் காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கிட்டு நம்ம கோர்த்து எடுத்துட்டு நம்மளோட த்ரெட்டில் ஸ்டோன்ஸை பீட்ஸை சுகர் பீட்ஸை நம்ம கோர்த்து எடுத்துகிட்டு நம்ம க்ளூ அப்ளை பண்ண அதுக்கு மேலே வச்சு இந்த மாதிரி அதே மாதிரி நம்ம அதை ட்ரா பண்ணியிருக்க அதே டிசைனில் நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். ரொம்பவுமே நல்லா இருக்கும் பாருங்கள். அண்டு கொஞ்சம் ட்ரை கொஞ்சம் நேரம் ஆனதுமே அது நல்லா ட்ரை ஆகிரும். ஸோ அதனால் நமக்கு வந்து அது இளகிருமோ அப்படியெல்லாம் பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து இப்போது ஆல்ரெடி நான் சொன்னது மாதிரி தான், உங்களுக்கு டைம் இல்லை, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஈவினிங் ஃபங்க்ஷன், மார்னிங் நீங்கள் எடுத்து வச்சுட்ருக்கீங்க ப்ளவுஸ் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி தாராளமாக பேஸ்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ரொம்ப டைம் ஆகாது. ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பேஸ்ட் பண்ணி பட் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஊசியை வந்து ப்ளவுஸில் வந்து நம்ம
குத்தி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்ட அப்புறம் தான் நம்ம இந்த மாதிரி வந்து பீடை கோர்த்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கணும். அண்ட் இப்போது எகெயின் கடைசியில் நம்ம நாட் போட்டு எடுத்துக்க வேண்டியது தான். நாட் போட்டு எடுத்துகிட்டு அப்படியே அடுத்த லீஃபுக்கு ஷிஃப்ட் ஆக வேண்டியது தான். அடுத்த லீஃபுக்கு ஷிஃப்ட் ஆகி எகெயின் அதுலேயே நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கிட்டு 2 மினிட்ஸ் விட்டுருங்க. க்ளூ அப்ளை பண்ணதுக்கப்புறம் எப்போவுமே B7000 க்ளூ நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம அப்ளை பண்ணி 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணுன்னா பீட்ஸை வந்து பேஸ்ட் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நம்ம அப்ளை பண்ண உடனே நம்ம வச்சுட்டோன்னா அது அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு பண்ணி எடுத்துருக்கோம். பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம இந்த மாதிரி எடுத்துட்டு பீட்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு அந்த பக்கமாக அந்த மாதிரி இழுத்து நம்மளோட கைகளால் நம்ம இந்த மாதிரி நம்மளோட ஃபிங்கர்ஸால் நம்ம இந்த மாதிரி செட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ இன்னும் கொஞ்சம் பீட்ஸ் வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம அதை வச்சுக்கிட்டால் போதும். இந்த மாதிரி பண்ணுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணி முடித்து அதுக்கப்புறமா நீங்கள் இதை வியர் பண்ணிக்கலாம். வியர் பண்ணதுக்கப்புறமா எப்போவாச்சும் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அந்த டைமில் இதை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அங்கங்கேயா உங்களோட சுகர் பீட்ஸுக்குள்ளாடி நீங்கள் ஸ்டிச் பண்ணி விட்டுக்கிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு டைம் ரொம்ப சேவ் ஆகும். நீங்கள் இந்த மாதிரி செயின் ஸ்டிச் எல்லாம் அங்கங்கே போட்டு அழகாக வச்சுட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எல்லாம் எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், கிராண்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்து முடிச்சு எடுத்துருக்கோம். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா அப்படியே நம்மளோட கைகளுக்கு போட்ட அந்த டிசைன் கூட அப்படியே பேர் ஆகுது. அண்ட் கொஞ்சம் கிராண்டாகவும் தெரியுது. நீங்கள் சிம்பிளாக கூட உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா சிம்பிளாக கூட பண்ணிக்கலாம். எனக்கு இந்த ப்ளவுஸ் பிடிச்சதுனால தான் நான் வந்து இதுக்கு இவ்வளோ பெரிய கிராண்டாக ஒரு டிசைன் போட்டுட்ருக்கேன். அண்ட் இந்த ப்ளவுஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், என்னோட கூட ஒர்க் பண்ணுற என்னோட கொலீக் ஃப்ரெண்டோடது தான் அப்படின்ட்டு. அண்ட் இப்போ நம்ம லீஃபுக்குள்ளாடி பார்த்திங்கன்னா பிளாங்காகவே இருக்குது, எதுவுமே இல்லாமல். ஸோ உங்களுக்கு எம்ப்ராய்டரி தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் இதுக்குள்ளாடி எம்ப்ராய்டரி போட்டு எடுத்துக்கலாம். உங்களோட சாரியோட கலரில் எம்ப்ராய்டரி போட்டு எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் சில்வர் கலரில் எடுத்துக்கலாம், இல்லை ஒயிட் கலரில் கூட எடுத்துக்கலாம். எந்த கலர் வேணுமோ நீங்கள் எம்ப்ராய்டரி பண்ணி எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு எம்ப்ராய்டரி தெரியாது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. B7000 க்ளூ. நான் B7000 க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த கிளிட்டர் ஸ்டோன்ஸை வந்து நம்ம உள்ளாடி வந்து கிளிட்டர் பீட்ஸ் ஆர் ஸ்டோன்ஸை நம்ம உள்ளாடி வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் பேஸ்ட் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு ஷைனிங்காக ஒரு கிளிட்டர் எஃபெக்டோட ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு எம்ப்ராய்டரி தெரிஞ்சால் எம்ப்ராய்டரியை பண்ணிக்கோங்க. எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை பேஸ்ட் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட வேறு ஏதாவது ஸ்டோன்ஸ் இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவுமே நல்லாயிருக்கும் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இவ்வளோ தான் பண்ணியிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பளிச்சுன்னு இருக்குன்ட்டு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட லெஹங்காஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் ஒர்க் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கிராண்டாக இருக்கும். சிம்பிளாக நீங்கள் ஸ்டிச் பண்ணாலுமே இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கிராண்டாக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதே பேட்டர்னில் நீங்கள் வேறு கலர் ப்ளவுஸஸுக்கும் ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இதே மாதிரி ப்ளவுஸோட ஃப்ரெண்டுக்கும் பேக் நெக்குக்கும் கொடுங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா பியூட்டிஃபுல்லாக செம்மையாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது பிடிக்கும் அப்படின்ட்டா அவங்களுக்கு மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.